ஆழி அலையே தன்னை தாலாட்டும் தூளி என்று கருதி நீலக்கடலில் மீன் குஞ்சை போல நீந்திக் கொண்டிருப்பவர் தாரகை ஆராதனா. அகவை 3 அடைந்த போதே உப்புக்கடலோடு உறவாடத் தொடங்கினார். அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு கடற்கரையில் குவியும் குப்பைகளை சுத்தம் செய்வதை கடமையாக கொண்ட இவர் கடலுக்குள் கலக்கும் குப்பைகளையும் களைய எண்ணினார். கடலில் குளிப்பதற்கான தகுதியையும் முறையான உரிமத்தையும் பெற்று ஆழ்கடலுக்குள் குதித்த தாரகை நீரில் மிதக்கும் நெகிழிகளை களைய தயாரானார். ஆழ்கடலில் நஞ்சாக பரவிக் கொண்டிருக்கும் நெகிழிகளை தனது பிஞ்சு கரத்தால் அப்புறப்படுத்த தொடங்கிய ஆராதனா இதுவரை சுமார் 6 டன் நெகிழிகளை அகற்றி கடல் தாயை காக்கும் சேயாக மாறினார். ஆண்டொன்றுக்கு சுமார் 14 மில்லியன் மெட்ரிக் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் கடலில் கலப்பதாக கணிக்கப்படும் இந்த காலத்தில் தாரகையின் இந்த தூய்மை பணி பெருங்கடலில் பெருங்காயத்தை கரைப்பது போன்றதுதான். ஆனாலும் இவரது அரிய செயல் கடல் வளம் காப்பதற்கான கலங்கரை விளக்கமாக விளங்குகிறது. கடலை காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தும் தொடர் முயற்சியாக 19 கிலோமீட்டர் தொலைதூரம் உள்ள பாக் நீரிணையை நீந்தி கடந்து சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கோவளம் முதல் நீலாங்கரை வரையும், நீலாங்கரை முதல் மெரினா வரையும் நீந்தியதோடு கடலுக்குள் சதுரங்கம், கடலுக்குள் கிரிக்கெட் மற்றும் விக்ரம் லேண்டர் என்று ஆழ்கடல் மட்டுமின்றி பொது அரங்குகளிலும் கடல் காப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகளில் பங்கு பெற்று சுற்றுச்சூழல் காக்கும் சூத்திரமாக பெருங்கடலின் புதல்வியாக திகழும் தாரகை ஆராதனா அவர்களுக்கு மங்கையர் தாரகை விருது வழங்குவதில் எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளி பெருமிதம் கொள்கிறது. எஸ்ஆர்எம் பொதுப்பள்ளிகள் வழங்கும் மங்கையர் தாரகை விருதுகள் விழா 2026இல் விருது வென்றிருக்கும் திருமிகு தாரகை ஆராதனா அவர்களுக்கு மலர் செண்டு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். விருதும் நற்சான்றும் வழங்கப்படுகின்றன. First of all, thanks for SRM Public School and Marathi ma'am to honor me in this award. So, இந்த SRM award வந்து எனக்கு SRM Public School award கொடுத்தது வந்து எனக்கு வந்து என்னோட கோல் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குது. ஸோ என்னோட கோல் என்னதுன்னா, I have to become a good scuba diving instructor like my father and teach diving for more youngsters like me to save the ocean and environment. I will be a small hummingbird, but I will do my best. If I can't do it, you can also do it. So I have a request. We all help them. Don't matter our age, can take action. So here I ask everyone, say no to plastics, carry your own bottle and bags, keep our area clean with no plastics. My biggest dream is to see all our ocean and entire world without plastics. I want to see all of us stop using plastics altogether. So you and I
let's be a part of the solution, not the pollution. ஸோ நம்ம வந்து மற்றவங்க கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம மாறணும். இப்போ மற்றவங்க கிட்ட போய்ட்டு பிளாஸ்டிக் போடாதீங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல மாறிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லணும். ஸோ நான் மாறிட்டேன். There is a slogan of Gandhi ji, be the change you want to see, so you be the change.